மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா? ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புல சொல்லும் போது எங்க போனாரு? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சரா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, தெரிஞ்சுதான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவர் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு, எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த மாதிரி மத கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோங்கன்னா, மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்க போனாரு? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புல சொல்லும் போது எங்க போனாரு? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல. எங்களை பொறுத்தவரை இங்க குமரகுரு அண்ணன் வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க. அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க, மாநில தலைவரோட அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு. காரணம், நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறாங்க. அதை வந்துடுறேன். ஸோ ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட்டே அது கண்டெம்ட் பிரஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம், நீங்கள் கேட்டுக்கண்ணா, நாங்கள் சொல்றதையும் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இதில் எங்கே தவறுன்னு நீங்கள் சுட்டி காட்டுங்கண்ணா. நீதி அரசர் அவங்க சொல்கிறாங்க, மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் தர்கா இருக்குது. அவரே பர்சனலாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. திரு GR சாமிநாதன் அவர்கள் இந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவர் நடந்து போகிறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்கிறாரு. நீதி அரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாமல் தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி? இப்போதான் பார்த்தோம், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்க, இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும், பிடிக்காத ஜட்ஜு வந்தால் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் போடுற ஜட்ஜு தான் வரணும். நிறைய நீதியரசர்கள், நாங்கள் எந்த நீதியரசர்கள் மீது தவறாக சொல்லலை, இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க, நாங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டோம்? அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க, கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க. மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே. ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.